ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 2025 ட்ரெண்டிங்கான ப்ளவுஸ் கட்டிங்கும் அண்ட் ஸ்டிச்சிங்கும் தான். இது மாதிரியான லேட்டஸ்ட் மாடல் ப்ளவுஸ் டிசைன்லாம் எவ்வளவு ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் சின்ன சின்ன டிப்ஸும் டெய்லரிங் ஹேக்ஸும் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ப்ளவுஸை அழகாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது பிகினருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஸ்டைலுக்கு சூட் ஆகிற மாதிரி ப்ளவுஸ் டிசைன் நீங்களே ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டில் ப்ளவுஸ் டிசைனுக்கு கேன்வாஸ் துணி வச்சு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ பேட்ச் ஒர்க் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ப்ளவுஸில் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதை பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் அதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அவுட்லைன் மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, வீடியோவில் காமிக்கிற மாதிரியேவும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பாபினில் நூலை சுற்றி எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கொடி மாதிரியான ஒரு டிசைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டில் நீங்கள் ப்ளவுஸில் பேக் சைடில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் போட்டு வரைஞ்சிங்கன்னா அது கரெக்டாக வராது. பேக் சைடு போட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போது நான் வீடியோவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து என்னெல்லாம் வச்சு எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச் பண்ணுறீங்களோ ஒவ்வொன்றும் அதுக்கப்புறம் அழகாக மாறும். இந்த பேட்ச் ஒர்க் இடையில ஒரு 3 லைன் போகிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இதே நீங்கள் 3 to 4 ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நான் பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வேறு எந்த மாதிரி ப்ளவுஸ் மாடல் பண்ணணுன்னு எனக்கு சொல்லுங்கள். ப்ளவுஸோட ஸ்லீவ்லையுமே சென்டர் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு இதழ் மட்டும், பூவோட ஒரு இதழ் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே இந்த கொடி தையல் மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பீட்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான ப்ளவுஸ் டிசைன் டெய்லரிங் டிப்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.